திருப்பூர் அருகே 570 கோடி ரூபாய் பணத்துடன் சென்ற 3 கண்டெய்னர் லாரிகள் தொடர்பாக வங்கி அதிகாரிகள் கொடுத்த ஆவணங்களை சரிபார்க்கும் பணிகளில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர் கதிர்வேல் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். அதாவது நேற்று இரவு கோவையிலிருந்து ஹைதராபாத் சென்று கொண்டிருந்த 3 கண்டெய்னர் லாரிகள் மற்றும் 3 இனோவா கார்களை திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி அருகே தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் கோவையிலிருந்து ஹைதராபாத் வங்கிக்கு கொண்டு செல்லப்படுவதாக 570 கோடி ரூபாய் பணம் மற்றும் காவல்துறையினருடன் இருந்தனர். ஆனால் அவர்கள் காண்பித்த ஆவணங்கள் முன்னுக்கு பின் முரணாக உள்ளதால் சந்தேகமடைந்த நிலை கண்காணிப்பு குழுவினர் அவற்றை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். அங்கு இவ்வளவு காலை முதல் சோதனை மேற்கொண்டது. ஆனால் அவர்கள் ஆவணங்கள் சரியாக இல்லாத காரணத்தால் கோவையிலிருந்து வங்கி அதிகாரிகளை வர சொல்லியுள்ளனர். சற்று முன்பு செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி கூறுகையில், இவை ஆவணங்கள் எதுவும் முன்னுக்கு பின் முரணாக உள்ளதாகவும் தகவல்கள் பாதி மறைக்கப்பட்டுள்ளதாக இருப்பதாகவும் சந்தேகமடைந்து கோவையிலிருந்து வங்கி அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். வங்கி அதிகாரிகள் வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ஆனால் ராஜேஷ் லக்கானி தகவல் தெரிவிக்கும் போது முதல் கட்ட தகவலாக 195 கோடி மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் அது ஒரு ஆவணம் மட்டுமே இருப்பதாகவும் மற்ற 3 ஆவணங்களையும் சேர்த்து 570 கோடி ரூபாய் பணம் இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி தெரிவித்துள்ளார். ஆனால் வங்கி அதிகாரிகள் வருவதற்கு முன்னால் கண்டெய்னர்களை ஓபன் செய்யக்கூடாது என்பதால் அவை இன்னும் திறக்கப்படாமலே உள்ளன. இன்னும் சிறிது நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கோவை வங்கி அதிகாரிகள் வந்தவுடன் அவர்கள் கண்டெய்னர்களை திறந்து மொத்த பணத்தை மதிப்பீடு செய்ய உள்ளார்கள். அவர்கள் முன்னதாகவே மதிப்பீடு செய்ய உள்ளதால் இன்னும் கண்டெய்னர்கள் திறக்கப்படாமலே உள்ளது. மீண்டும் விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறது.